Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. நவம்பர் 22ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இது தொடர்பான விவரங்கள். நவம்பர் 22ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது அதன் தொடர்ச்சியாக மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துல மேலும் வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை சுட்டிக்காட்டிருக்கிறது. ஏற்கனவே வங்கக்கடல்ல நிலை வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக நகர்ந்து வலுப்பெற்று வந்திருந்த ஒரு சூழல்ல தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ச்சியாக மிக கனமழை என்பது பெய்து வந்தது. குறிப்பா நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை என்பது பெய்திருந்தது. தொடர்ச்சியாக இன்றைய தினமும் பல்வேறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு இன்று கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. குறிப்பா நாகை மாவட்டத்துல நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் கோடியக்கரை பகுதியில 12 சென்டிமீட்டர் வரைக்கும் மிக கனமழை என்பது பெய்திருந்தது. இன்றும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வருகின்ற 22ஆம் தேதி இந்த புதிதாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில உருவாகக்கூடிய அந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்துல அடுத்த சில நாட்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக மழைக்கான வாய்ப்புகள் எவ்வாறாக இருக்கிறது, எந்தெந்த பகுதியில் எவ்வளவு மழை பெய்யக்கூடும் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் அடுத்த 1 மணி நேரத்தில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.